சார் அந்த டிஷ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. இது ஒன்று தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் லெமன் அது சாம்பார். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சிவாரம் டிவியில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோட்டு பகுதியில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து நம்ம எப்பவுமே வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு காரில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உணவகத்தில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடையில் வந்து என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க, என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேருங்க? செந்தில்குமார். இங்கே என்னென்ன டிஷ் கொடுக்குறீங்க? தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ஆம்லேட் எல்லாம். ஆம்லேட் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார்? 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இது போக வந்துட்டு நீங்கள் குஸ்கா அந்த மாதிரி கொடுக்குறீங்க? இல்லை சார், குஸ்காலாம் போடுறது இல்லைங்க சார். காலையில் தோசை, இட்லி, பணியாரம் இதெல்லாம் போடுறோம். பணியாரம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ரெண்டு 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 2 ரூபா, அதாவது 10 ரூபாய்க்கு 4 பணியாரம் கொடுக்குறீங்க. அதாவது 2 ரூபா 50 பைசாங்கிற கணக்கு இல்லைங்களா? சரிங்க சார். இங்கே வந்துட்டு குஸ்காவெலாம் கொடுக்குறது இல்லைங்களா சார்? குஸ்காலாம் போடுறது இல்லைங்க சார், அது காரமாக இருக்குன்னு யாரும் சாப்பிட்றாங்க. தக்காளி சாதம் என்ன ரேட்டுங்க? தக்காளி சாதம் 35 ரூபாங்க சார். அந்த லெமனு சாப்பாடுமே 35 ரூபா சராசரி கொடுக்குறாங்க சார். இப்போ சராசரியாக ஒரு 35 ரூபா கொடுக்குறேன். 35ங்க. குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் சார்? ஏதாவது ஒரு குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ ஒரு கப்பு வந்து ஃபுல் கப்பு கொடுப்பீங்களா எப்படி சார்? சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருவீங்க. ஓகே சார். சார் இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குங்க சார்? கேஜி மில் பக்கத்தில், சோமியா மில் பக்கத்தில் இருக்குங்க சார். எப்பவுமே இங்கே தான் நீங்கள் கடை வச்சுருப்பீங்க? இந்த எப்பவுமே கடைங்க. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் கொடுக்குறீங்க? மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கொடுக்குறேங்க சார். 12 to 3 சார். காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். டிஃபன் ஐட்டம் என்னென்ன? டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, பூரி, பணியாரம் எல்லாம் போடுறேன் சார். ஓகே. என்னென்ன சட்னி கொடுக்குறீங்க சார்? தேங்காய் சட்னி கொடுக்குறோம், தக்காளி சட்னி கொடுக்குறோம், சாம்பார் கொடுக்குறோங்க சார். சார் மக்கள் வந்து இங்கே அதிகமாக விரும்பி வந்து சாப்பிட்றாங்களா சார் நம்ம கடையை நோக்கி? கம்மியாக தாங்க சார் வராங்க. கம்மியாக தான் வராங்க. எப்படி சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் ஆகுது? ஒரு 300 400 தான் சார் ஆகுது. காலையில் ரொம்ப குறைவாக இருக்குது. குறைவாக தாங்க சார் ஆகுது. மதிய டைம்லங்க சார்? மத்தியானம் ஒரு 600 700 தான் சார் ஆகுது. இதில் நீங்கள் வந்துட்டு திரும்பவும் இதுக்கு வந்து நீங்கள் முதலீடு போட்டுட்டு அது போக தான் இருக்கக்கூடிய லாபத்தில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்ட முடியும் இல்லைங்களா சார்? எப்படி சார், எந்த மாதிரி போகுது சார் இந்த உணவு தொழில்? எங்களுக்கு அப்படியே இதை விடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் செஞ்சுருக்கோம். மக்களுக்காக ஒரு சேவை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு. சரிங்க சார். ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் பண்ணி தருவோங்க சார். கொஞ்சமாக ஒரு 100 பேத்துக்குள்ள கேட்டால் பண்ணி தருவீங்க சார். ஏன்னா நாங்கள் அங்கேயே வந்து வேணாலும் சமைச்சு வேணாலும் தருவோம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன சார்? 89 400 38 753 சார். இந்த கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டால் நீங்கள் ஏதாவது ஆர்டர் வேணாலும் பண்ணி தருவோம். நாங்கள் பண்ணி தருவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், அதாவது எளிமையான கடைகள் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ பெரிய பெரிய கடைகள் காட்டிகிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன கடைகளை வச்சு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நீங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குறைவான உணவகத்தை வந்து நம்ம காட்டின ஒரு மன திருப்தி கிடைக்கும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.